வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதுவரைக்கும் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பெப்பர் சிக்கன் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சது, தக்காளி 2 பொடியாக நறுக்குனது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், மல்லித்தலை புதினாத்தலை 1 கைப்பிடி அளவு, தயிர் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. அடுத்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சிக்கன் கிரேவிக்கு எப்பயும் நல்லெண்ணெய் தாங்க சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனதை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. அடுத்து மல்லித்தலை போட்டுக்கலாம். அடுத்து புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. என்ன இருட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? கரண்ட் வேற போயிடுச்சுங்க, அதான் இருட்டாக இருக்குது. அடுத்து 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் மசாலாலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். அடுத்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூட தக்காளி பொடியாக நறுக்குன்னு சேர்த்துக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஒரு வழியாக கரண்ட் வந்துடுச்சுங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரணும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்குருவோம். 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். அதை இப்போ சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் இப்போ ஊற்றக்கூடாதுங்க. நல்லா அந்த மசாலாலே கொஞ்சம் நேரம் வேகணும். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கிளறி கொடுங்க. சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுங்க. இருக்கையிலே சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும்.
இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். இப்போ மூடி எடுத்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம தீயை சிம்லேயே தாங்க வச்சு வேக விடணும். அடுத்து கொஞ்சம் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஓரமாக சேர்த்துக்கோங்க. அதை ஓரமாகவே கிளறி கொடுங்க. அடுத்து மிளகுத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதையுமே அந்த குழம்புலேயே கிளறி கொடுங்க. அதுக்கடுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் சிக்கன்லாம் அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகி வருங்க. இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க, கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. இதுக்கு காரத்துக்கு பெப்பர் தான் அதிகமாக போடணும். மிளகாத்தூள் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. அடுத்து மல்லித்தலை தூவி இறக்கிடலாங்க. மல்லித்தலை போட்ட பிறகு லேசாக ஒரு கிளறு மட்டும் கிளறி கொடுங்க. இப்போ பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பெப்பர் சிக்கன் கிரேவி வெள்ளை சாதத்துக்கு நல்லா இருக்குங்க. வெஜ் புலாவுக்கும் நல்லா இருக்கும். தேங்காய் பால் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தேங்காய் பால் சாதம் வீடியோ போட்டுக்கோங்க. மேலே கார்ட்ஸில் தரோங்க. அடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறோம், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பெப்பர் சிக்கன் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.